ஒரு 250 நோயாளிகள் இருக்கிற ஒரு மருத்துவமனையில புதுசா போற ஒரு 20 வயசு பையன். இந்த நாவலுடைய முதல் வரி வலிச்சாதான் பழிச்சேன், நாவலுடைய கடைசி வரி இப்போவோ இன்னும் செத்து நேரம். அப்போ அந்த காலத்துல அது உண்மையா போய் எனக்கு தெரியாது. இவங்க சென்னையில சங்கம் வச்சு எம்ஜிஆர் ஆட்சி அனுப்புகிறார். அப்ப எம்ஜிஆர் என்ன சொன்னதா எனக்கு உண்மையை தெரியாது, நடந்தது கேள்வி. இப்ப நீங்களாம் எதுக்காக இருக்கீங்க? உலகத்தில் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் காதல் கொண்டது ரொம்ப அழகான பெண்கள் தான் காதலிக்கணும், ரொம்ப அழகான ஆட்கள் காதலிக்கணும். கை இல்லை, கால் இல்லை, எல்லாமே வேர்வை வடிஞ்சிட்டே இருக்கிற ஆட்கள் கிடைக்க ஒரு காதல் இருக்கு. இந்த நாவல் மொத்தம் 4 பகுதியா இருக்கு. முதல் பகுதி விருத்தாச்சலத்துல ஒரு ஆள். உங்களுக்கு தெரியும், வாழ்க்கையில் என்னைக்காவது நீங்க லெப்ரசியை பார்த்தீங்கன்னா அவங்க எப்போதுமே ஒரு சிவப்பு கலர் துண்டு வச்சிருப்பாங்க. லெப்ரசிகளுடைய உடம்புல வழியக்கூடிய வேர்வையை நீங்க தொண்டால் தொடச்சீங்கன்னா வெள்ளை துண்டா சின்ன அப்படியே உடனே மஞ்சள் ஆகிடும். அதற்காக அவங்க என்ன கலர் துண்டு தான் யூஸ் பண்ணுவோம். எப்போதும் அவங்க வேர்த்துட்டே இருக்கும். வேர்க்காத நேரமும் ஒண்ணு இல்லை. இன்னொன்னு, அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஒரே ஒரு உயிரினம் ஈயாதான் இருக்கும். அவங்கள சுத்தி ஈ இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்படியே எனக்கே அந்த புளியமரத்துல என் தலையை சுத்தி ஒரு 200-300 ஈ பறக்கும். அவரை சுத்தி இருக்கும். அந்த புண்டுல ஒரு 50 ஈ வரும். இந்த துண்டை துடைக்கவும் விசரவும், துண்டை துடைக்கவும் விசரவும் தான் இருக்கணும் வாழ்நாள் முழுக்க. மத்தில் ஒரு வியாதி அவனுக்கு சின்ன ஸ்கூல்ல அவன் ரிஜெக்ட் பண்ண போடுறான். என் வாரியார் நீங்க வராத ஸ்கூல்ல சொல்றாரு, பையங்க நீ எவ்வளவு கேவலமா பேசுவோம் தெரியும், குட்டம் பிடிச்சவன் சொல்லுவாங்க. தெருவுல அவன் இருக்கிறதால அவங்க வீட்டுல யாரோடும் வர மாட்டாங்க, அந்த வீட்டுக்குள்ளார யாரும் வர மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அந்த வீட்டுல 3 பொம்பளை பிள்ளைங்க எவனும் கேட்கவும் இல்லை. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை அவங்க அக்கா ரொம்ப என்னென்னமோ இது என்னமோ வியாதி வண்டு கடியா இருக்குன்னு முதல்ல நினைக்கிறாங்க எல்லாரும். பொதுவாக கிறிஸ்தவத்துக்கு வரவங்க எல்லாருமே வண்டு கடியா இருக்கும். வண்டு கடி கொடுக்கறதால அது ஒண்ணுமே ஆகாது. அப்புறம் அங்க விசாரிச்சு டைரக்ஷன் மிஷன் நடத்த போற தியாகர் துருக்கத்துக்கு கள்ளக்குச்சிகள் இருக்கிற ஒரு ஊர் பேர். நான் அந்த ஊர் பேரை மாத்தி அங்க போய் அட்மிஷன் ஆகும். நான் குணமங்கலம் அதுக்கு பேர் வச்சிருக்கேன். எதுக்காக போனா குணமங்கலம். ஆனா இவன் போறது ஒரு போதும் அது குணத்தை குணப்படுத்தாது. அதுதான் வீட்டை விட்டு போகும்போது எல்லாருக்குமே ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகும்போது ஹாஸ்பிட்டலை பார்த்துட்டு எல்லாருக்கும் தெரியும் நம்ம எப்பதான் வீட்டுக்கு போகணும், டிஸ்சார்ஜ் எப்ப பண்ணுவான். அதே எல்லாம் ட்ரீட்மெண்டா முடிஞ்சு டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் சாவடி பண்ணும்ல. ஆனா 4 மணி நேரம் போடுற அவசரம் இருக்குல்ல. அப்ப அந்த பில்லு போடுற சண்டை வருமா, என்ன எரிச்சல், அதை தாங்கிக்கவே முடியாது. அப்படி அட்மிஷன் ஆக முடியாது. அந்த பையன் அங்க இருக்கிறத பார்த்தா இவன் எவ்வளவு பெட்டர்வா தெரியும். இப்படி நடக்கிறான், அப்படி நடக்கிறான். மூக்கு இன்னும் ஒண்ணு இல்ல, காதுன்னு ஒண்ணு இல்ல, விரல்னு ஒண்ணு இல்ல. ஆனா அந்த விரலே இல்லாத மொத்த நாளா பீடி குச்சிட்டு இருக்கான். நான் பார்த்திருக்கேன். விரலே இருக்காது. இந்த 2 கட்டை இப்படி விரலே இல்லாத இதுக்குள்ளார பீடி வச்சு மொத்தம் அப்படியே குடிப்பான். இதெல்லாம் இவன் பாக்குறான். இவனுக்கு பைத்தியம் அப்படி. அவங்க எல்லாம் ஜாலியா இருந்தா நீ வந்திருக்க எதுக்கு வீட்டுக்கு போடுங்கிற இருடா எல்லாம் சரியா போடுன்றான். ஒரு 250 நோயாளிகள் இருக்கிற ஒரு மருத்துவமனையில புதுசா போற ஒரு 20 வயசு பையன். அங்க இருக்கிற மனிதர்களை பார்த்து அவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அவனுக்கு தனிப்பா இருக்கு. ஆனால் வேறு வழியில் அவங்க அம்மா சொல்றாங்க, நீ இருந்தா நீ வீட்டுல இருந்தா என்னுடைய பிள்ளைகளை கட்டி கொடுக்க முடியாது, கட்டி கொடுக்க வரை இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தது, அப்புறம் நீ வந்துரு சொல்றாங்க. அவனுக்கு அப்படி தாய்க்கு தகராறு. அதுல மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார். இந்த நாவலுடைய முதல் வரி வலிச்சாதான் பழைச்சேன், வலிச்சாதான் பழைச்சேன். நாவலுடைய கடைசி வரி இப்போவோ இன்னும் செத்த நேரமும், நான் இப்ப சாவ போறேன்னா இன்னும் கொஞ்ச நேரம் சேர்த்து போயிடணும் அப்படிங்கிற முதல் வரியும் கடைசி 2 வரிகளுக்கு உட்பட்டதான் இந்த நாவல். முதல் பகுதியில அவன் அட்மிஷன் ஆகக்கூடிய ஒரு பகுதி. அட்மிஷன் எப்படி போடுறாங்க, எனக்கு இதை படிக்கணும்னு தோணுச்சு. வலிச்சாதான் பழைச்சேன், இல்லைன்னா உன் கதை முடிஞ்ச மாதிரிதான். முதல் வரியிலேயே இவன் கதை முடிஞ்ச மாதிரிதான். முகத்தை பார்த்தாலே தெரியும். புருவத்துல முடி கொட்டி போயிருக்கு, காது தடிச்சு போயிருக்கு, மூக்கு சப்பையா இருக்கு, சந்தேகமே இல்லை லெப்ரசி தான். உட்காரு. மருத்துவர் வலது பக்கம் கிடந்த முக்காலில் உட்கார சொன்னார். சட்டையை கேட்டு பேட்ச் எங்க இருக்கு காட்டு. அதுக்கு பேரு பேட்ச். பேட்ச்னா இவன் கேட்கிறான் பேட்ச்னா என்ன. தடுப்பு மாதிரி செம்பழுப்பு நிறத்துல வெள்ளை வெள்ளையா வெண்ணெய் தடவன மாதிரி பளபளப்பா மினுமுணுப்பா தோல்ல எங்கெல்லாம் இருக்கு, அரிப்பு இல்லாம உணர்ச்சி இல்லாம எங்கெல்லாம் தேமல் இருக்கு. இங்க பாருங்க, அப்புறம் இங்க பாருங்க, அப்புறம் இங்க பாருங்க, வேற இங்க பாருங்க, அடுத்தது தொடையில,
இடது பக்க காலை காட்டு, அப்புறம் குதிகாலை காட்டு. 2 காலையும் வெடிப்போட குழி புண்ணு வந்தாச்சு, விரல்லையும் வந்தாச்சு. சரி காலை காட்டு, வலது பக்க காட்டு, காலை காட்டு. லெப்பர்சி தான் வளர்ந்து போயிருக்கு அப்படின்னு போகுது. இப்போ இந்த முதல் சாப்டர்ல உங்களுக்கு எல்லாமே தெரியும். அங்க அட்மிஷன்ல அங்க ஒரு ஏசரியாலும் ஒரு நர்ஸ் இருப்பாங்க. அவங்களும் எப்போதுமே ஏசு திரும்ப வந்துடுவார்கள் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு, மிகப்பெரிய நம்பிக்கை. நான் இன்னொரு தகவல் சொல்றேன், அண்ணா சொல்றது போது இந்த லெப்பர்சியே தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி இருக்கு. இந்த நோய் ஏசு காலத்துல நோய் இருந்து சொல்றது ஒரு கதை. ஆனால் அறிவியல் பூர்வமாக தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய தமிழர்கள் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் அந்த நோய் பரவி. குறிப்பா சவுத் ஆப்பிரிக்கா கருங்கோட்டை போனாங்க இல்லையா, அப்படித்தான் அறிவியல் பூர்வமாக இந்த லெப்பர் டு மிஷன் என்கிற அமைப்பு ஆராய்ச்சி கட்டு விளங்கியிருக்கு. இந்த முதல் பாற்று அந்த மருத்துவமனையில் சேர்றது, அங்கே அன்பான பெண் அப்படின்னா ஏசடியா. இன்னொரு ஒரு நர்ஸ் ஒன்று இருக்கு ஹெலன், அது ஒரு வசனம் பேசணும். ஏமா இம்மா வலிக்கிற மாதிரி கிளீன் பண்றே, கொஞ்சம் கருணா கட்டக்கூடாது. நான் என்ன சாமியாரா உன கருணா கட்டக்கூடாது? நல்ல வார்த்தை சொல்ல, நான் என்ன சோசியக்காரனா நல்ல வார்த்தை சொல்றதுக்கு? அவ்வளவு ஒரு கடுமையான நர்ஸ், ஒரு எதிரான ஒரு நர்ஸ். 10 ஆண்டுகள் அங்க இருக்காங்க. அங்க 2 மனிதர்கள் இருக்காங்க, ஒண்ணு பொன்னுசாமி, இன்னொன்னு காசி. பொன்னுசாமி சின்ன வயசுல ரொம்ப வசதியான வாய்ப்பான குடும்பத்துல பிறந்தவர். அவருக்கு ஒரு மகன் இருக்கான், நிலையம் கட்டுறாங்க. அவரு இந்த வாழ்க்கையை பத்தி அவர் ரொம்ப விரிவா பேசுறாரு. அதுக்கடுத்து காசி போட்டு அவங்க மகன் வந்து அவர் தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போக எங்க தூக்கிட்டு போறாங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தூக்கிட்டு போவாங்க. அவர் இறந்துடுவார். இறந்துட்ட பிறகு கையெழுத்து வாங்க முடியாது, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வண்டி மாட்டு வண்டியில் வச்சு தூக்கிட்டு போவாங்க. அப்ப அவங்க ஆபரேஷன் வார்டு இருக்கும். இந்த தேய்ந்து போன உடல் உறுப்புகளை அப்படியே வச்சிருந்தா இன்னும் வளர்ந்துட்டே போகும் இந்த புண்ணு. ஆகவே தொடரக்கூடாது, என்னன்னா அதை கட் பண்ணி எடுத்துருவாங்க. இப்படி கட் பண்ணதால அந்த உடல் உணவு தெரியும். மத்து மாதிரி இருந்தா இது புண்ணு வளர்ந்து உள்ள போகக்கூடாது, டக்குன்னு கட் பண்ணி ஆபரேஷன் எடுத்துருவாங்க. அதே மாதிரி காலில் காலும் அப்படிதான் எடுப்பாங்க. காலில் இருந்தா கட் பண்ணிடுவாங்க, அதுக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கும். அப்ப அந்த இதுக்குள்ளார இந்த பகுதியில வந்து ஏசடியாளுக்கும் இவனுக்கு நல்ல நட்பு வருது, டாக்டர் வருது. ஆனால் ரொம்ப ஒரு 10 ஆண்டுகள் இப்ப அப்படியே பின்னாடி வரணும். இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளார என்ன பண்ணுன்னா கூட்டு மருந்துன்னு ஒண்ணு வருது. கூட்டு மருந்து வந்து அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு ஊருக்காக கொண்டு போய் கொடுக்குறாங்க. யாருங்க லெப்பர்ஸ் இருக்கானா அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அவை இப்ப 10 ஆண்டுகள்ல என்ன கூட்டு மருந்து வந்து பப்ளிக்ல கிராம மருத்துவத்துறை மருந்து கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு இங்க நோயாளிகளோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்குது. அதே நேரத்துல முதலமைச்சர் தமிழ்நாடு முழுக்க 18 கோமும் கட்டிட்டாரு, கோம் கட்டிடுச்சு. அப்போ இங்க வரக்கூடிய நோயாளிகள் ரொம்ப குறைஞ்ச 10 ரூபா தான் மாசத்துக்கு. அந்த 10 ரூபா கொடுக்க முடியாத குடும்பம் தான் இருக்கு. அப்போ சின்னசாமிக்கு ஒரு கட்டத்துல இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் இதெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இனிமே உன்னை வச்சுட்டு எல்லாரும் வச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ நீங்க போகலாம் அப்படிங்கும் போது 1974 அவங்க ஹோம் விட்டு வெளியே வரலாம். அங்க இருக்கிறவங்க பீடி குடிக்கிறது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கை. ஒரு சாமியார் ஒரு பிரசங்கம் பண்ணுவார், அதுல என்னன்னா ஒரு வசனம் வரும், ஏசு இந்த ஏசு சாமிக்காரன் எல்லாம் பண்ணுவான், கடைசியா சிலுவை மாற்றி விட்டுருவான். ஸோ நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அங்க வந்து பிரேயர் நடக்கும், அங்க எல்லாரும் கலந்துக்கணும். அப்போ ஒருத்தர் பிரேயர் பண்ணிட்டு இருப்பார், ஒருத்தர் பின்னாடி கமெண்ட் பண்ணிட்டே இருப்பார், நோவு எல்லாம் சரியா போடுனா அப்புறம் எதுனா இவ்வளவு ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்கானோ, அப்ப எதுனா இவ்வளவு மருந்து தரானோ அப்படின்னு விமர்சனம் போகும். 10 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட். 2வது பார்ட் எங்க போறது, இந்த ஏரியில இவன் இல்லாதால இவனுடைய அக்கா வந்து இவன் வீட்டுல இருப்பாங்க, இவன் எங்கேயுமே போக முடியாது. அங்க போனா இவனை சேர்க்க மாட்டாங்க, எங்க போறது தெரியாம வேற ஒருத்தர ஹோம்ல சேர்க்க போகும்போது அந்த ஹோமுக்கு இவன் உள்ள போகும். அந்த காலத்துல வந்து அந்த ஹோம் எல்லாமே ஜெயில் கட்டுப்பாட்டுல இருந்தது. ஜெயில் கட்டுப்பாடுனா நீங்க 6 மணிக்கு தான் உள்ள போயிடணும், காலை 6 மணிக்கு தான் நீங்க வெளியில வரணும். நமக்கு கொடுத்த 1972 என்ன கலைஞர் கொடுத்தவரோ அதே நம்ம கொடுக்குறாங்க, கொஞ்சம் தொகையை கூட்டி கேட்கலாம் அப்படின்னு இவங்க போய் கேட்கிறாங்க. அப்ப அந்த இது வந்து அங்க டிஎஸ்பி இருப்பாரு, அவர் ரொம்ப மோசமா பேசுவார். அப்போ அந்த காலத்துல அது உண்மையா போய் எனக்கு தெரியாது. இவங்க சென்னையில சங்கம் வச்சு எம்ஜிஆர் ஆட்சி மனு கொடுக்குறாங்க. அப்ப எம்ஜிஆர் என்ன சொன்னதா எனக்கு உண்மையை தெரியாது, நடந்தது கேள்விப்பட்டதான். இப்ப நீங்களாம் எதுக்காக இருக்கீங்க, இங்கெல்லாம் வராதிங்க. இப்ப இவங்க கேட்டது நாங்களாம் உயிரோடு இருக்கணுமா, உங்களை யாரும் உயிரோடு சொன்னதா கேட்டதா ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப இவங்க அந்த ரேஷனை வந்து போராடி சங்கம் வச்சுதான் கேட்டு வாங்கியிருக்காங்க. அங்க அரசியல் பேசுவோம், பெரும்பாலும் ரேடியோ வச்சிருப்பாங்க. 1972 வந்து கலைஞர் அந்த ஹோம கட்டினால கலைஞர் திமுக மேலே கலைஞர் மேலே ஒரு சிம்பத்தைஸ் அந்த நோயாளிகள் உண்டு. அதுல எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இருப்பாங்க. கலைஞருடைய ஆட்சி முடிஞ்சு எம்ஜிஆர் ஆட்சி வருது. எம்ஜிஆர் ஆட்சி வரும்போது 2 பேரும் பேசிக்குவான்,
இந்த குல்லாகார ஆட்சியில வந்து ஒன்னு ரேஷனே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். குல்லாகார ஆட்சின்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த பாசம் தான் முடிஞ்சு போச்சு எம்ஜிஆர் போன பிறகு. அப்ப அவன் சொல்லுவான், உங்க தலைவர் கதை எழுதலாம், வசனம் எழுதலாம், பாட்டு எழுதலாம், ஆனா ஜனங்க ஓட்டு கூடாது. நேரடியா திமுக அதிமுக அங்க வசனம் பேசிக்கலாம். இந்த சங்கம் வைக்கதான் இவங்களுக்குள்ள ஒரு கலவரம் வருது. அந்த டிஎஸ்பி வந்து ரொம்ப ஒரு நல்ல பைட்டிங்கான லைன்ஸ் போகும். சோத்துக்கு இல்லாத வேலை சங்கம் வச்சு என்ன பண்ண போறோம்? சோத்துக்கே இல்லை, படுக்க இடம் இல்லை, காலில் கூட செருப்பு இல்லை, நீங்களாம் சங்கம் வச்சு என்ன பண்ண போற? அப்ப அவங்களுக்கு அப்ப நாங்க உயிரோடு இருக்கணுமா? நீங்களாம் உயிரோடு இப்ப யாரு கவலைப்படுறா? நீங்களாம் உயிரோடு இருக்க முடியாதான் உங்களை உள்ள போட்டுக்கோம். எதுக்காக ஒதுக்கி போட்டுக்கோம்? அப்ப போடும்போது பிச்சைக்காரர்களுக்கு ஒரு பகுதியாகவும் தொழிலாளிகளுக்கு ஒரு பகுதியாகவும் அந்த இன்னைக்கு இருக்கு. இறந்த உடனே அந்த பணத்தை வாங்கிட்டு வரணும். பணத்தை வந்து அந்த குடும்பம் வாங்காது. ஏற்கனவே லெப்பர்சியில் இருக்கான். இந்த பணம் தூக்கி நமக்கு லெப்பர்சி இருக்கும். அப்புறம் இந்த பணத்தை போய் எங்க புதைக்கிறது? இது ஏன் செலவு? செத்து போச்சுல, எங்கேயோ புதைச்சிருக்கும். இங்கே புதைச்சிருந்தா ஒரு மகன் தன்னுடைய தந்தை இறப்ப அந்த பணத்தை வாங்க தயாரா இல்லை, இங்கே போச்சுருக்கோம். அவன் தாய் சொல்றாங்க, டேவ் அப்பண்டா, அவன் எனக்கு அப்பனா ஏன்னா எங்க தெருவு போனா குட்டம் முடிச்சோமா வாங்குறான், ஊருக்கு போனா குட்டம் முடிச்சோமா வாங்குறான், என்னால எங்கேயும் நடக்க முடியல. அப்படி ஒரு பேரை எனக்கு உண்டாக்குனா எங்க அப்பா. ஆனா அவன் செத்தா போறான். அப்போ நீங்கள் மனித தந்தை இறக்குந்தாலும் மகன் இப்படிதான் சொல்லுவோம். நோயாக இருந்தால் நீங்க ஒரு வசதியாக வாய்ப்பாக கௌரவமாக கண்ணியமாக இருந்தால் சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டால் மட்டும்தான் உங்களுடைய குழந்தைகள் உங்களை மதிப்பார்கள். உங்க நோயை வந்து நீங்க படிச்சா எப்ப சித்து தொலை போனேன்னு தெரியல, ஈத்துக்கிட்டே கிழக்கு முடிஞ்சா போதும் அப்படின்னு எல்லாம் எனக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் அந்த பணம் வாங்குறது என்ன பிரச்சனை? அப்புறம் சீட்டாடுவாங்க, சீட்டாடம் பண்ணி அவங்களுக்கு வேலை இல்லைல்ல. அப்ப இடையில சில நோயாளிகள் பிச்சை எடுக்க போவாங்க. அப்ப போலீஸ் கட்டுப்பாட்டுல இருக்கு, போனாக்க திருப்பி பிடிச்சாரு உள்ள போட்டுருவாங்க. இவங்களுக்கு தனி அறை இருக்கு ஜெயிலே. எல்லாரும் மாதிரி இல்ல. நீங்க கடலூர் சிறைச்சாலை நான் இருக்கும்போது பார்த்திருக்கேன், உளுந்தூர்பேட்டை சிறைச்சாலை இருக்கும்போது பார்த்திருக்கேன். அங்க குஷ்டரோகிகளுக்கு தனி அறை இருக்கு. ஸோ அந்த குஷ்டரோகிகளுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன இருக்கு? ரெண்டாவது அந்த பணம் வாங்குறது ஜோசியக்காரன் போலீஸ் அடித்தவரும். அங்கேயே வந்து நம்ம ஊர்ல இருக்க மாதிரி சண்டை நடக்கும், அங்கேயும் சைட் அடிக்கிறது இருக்கும், காதல் பண்றது இருக்கும். உலகத்தில் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் காதல் பண்றது ரொம்ப அழகான பெண்கள் தான் காதலிப்பாங்க, இல்ல ரொம்ப அழகான ஆட்கள் தான் காதலிப்பாங்க. கை இல்லை, கால் இல்லை, எல்லாமே வேர்வை வடிஞ்சிக்கிட்டே இருக்கிற ஆட்கள் கிட்டே ஒரு காதல் இருக்கு. ஒருத்தன் முன்னாடி ஓடி விடுவா, அதே உங்களுக்கு இன்னொரு நோயாளியோட நோயாளி ஓடிடுவான். இவன் போய் அவன் அம்மா கூப்பிடுவான், இல்லை நான் வரமாட்டேன். ஏன் அவன் தானே சாராய வருஷம் அனுப்பாட்டி நீ என் கூட வந்து நான் கெஞ்சலாம் புருஷன், இல்லை அவன் அழிச்சா போறான் என்ன விட்டுருங்க. இந்த பெண்களுடைய மனசை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப அவன் சின்ன சாமி சொல்லுவான், என் முன்னாடி இப்படியே சுட்டாங்க, அப்படியா நீ ஒன்றும் கவலைப்படாது நான் போய் அழிச்சாதான். அப்படி அந்த பொண்டாட்டி அழிச்சாருந்துச்சுன்னா நீ தானே எனக்கு கடவுளும். அன்பு நீங்க வந்து ஒரு லெப்பர்சிக்கார ஒரு காதல் வரும், அவங்களும் ஓடி போவாங்க. அப்படிப்பட்ட பொண்டாட்டியும் ஒருத்தர் வேணும், அப்படி கொண்டாந்து வச்சா நீ தான் எனக்கு கடவுள் சொல்லக்கூடாது அப்படியே ஒரு ஆர்வம் தான். ஸோ இது 2வது பகுதி. 3வது பகுதி எங்க வெளியில வராங்க. அப்புறம் இந்த பிச்சைக்காரர்கள் ஒரு மிக முக்கியமா சொல்ல மறந்துப்போம், அண்ணன் மறந்துட்டாரு. இவங்க பிச்சை எடுக்க போவாங்க. இந்த நோயில 2 வகையான நோய் இருக்கு. ஒண்ணு காய் அல்லது முடக்குவாதம், இல்லைன்னா குழிப்புண்வாதம். இந்த முடக்குவாதம் இருக்கவங்களுக்கு வந்து வேர்வை நாத்தம் வரும், வேர்வை அடிக்கும், பட் புண்ணு இருக்காது. புண்ணு இருக்கு சார், அப்படியே ஒரு மாதிரி இப்படிதான் இருக்கும், புண்ணே இருக்காது உடம்புல. அவங்களும் இருப்பாங்க. சில பேர் வந்து இந்த அது பரவாத நோய், புண்ணு இருக்கவங்களும் பரவும். இந்த புண்ணு உள்ளவங்களும் புண்ணு இல்லாதவங்களும் பம்பாய்க்கு கேரளாவுக்கு எல்லாம் மாசக்கணக்கில் பிச்சை எடுக்க போறாங்க. இவங்க ட்ரெயின்ல போகும்போது டிக்கெட் எடுக்காமே போறது எப்படி அப்படின்னு போய் படுத்துவாங்க. அப்போ அந்த ட்ரெயின் கண்டக்டர் என்ன பண்றான், எட்டப்போ இந்த நாவல்ல முக்கியமானது, எந்த மனிதனுமே அவங்களை பார்க்க விட மாட்டாங்க. நம்ம வந்து 10 ரூபா பிச்சை போடுறோம், நம்ம ரொம்ப அதை பெருமையா நினைக்கிறோம். ஒரு விஷயம் சொல்றேன், பிச்சை வாங்குறவங்கன்னா பிச்சை போடுறது பெருமையா கிடையாது. பிச்சை வாங்குறவங்க தான் பெருமையை தவிர பிச்சை போடுறவங்க பெருமை கிடையாது. வாங்குறதுக்கு ஆள் இல்லாட்டி நீ என்ன பண்ண போற, உன் பணத்துக்கு என்ன மதிப்பு? அப்ப இந்த பிச்சை எடுக்க போகும்போது கேரளாவில் ஒருத்தன் என்ன பண்ணுவான், உடம்பு சரின்னு போகாம இருப்பான். அப்ப இவன் என்ன பண்ணா செத்து போயிட்டான்னு சொல்லிடுவான். உடனே அவங்க 50,000 பணம் கொடுப்பான். அவங்களுக்குள்ள சண்டை, பிச்சை எடுக்கும் போது சண்டை, பிச்சை எடுக்கிறது வரும்போது சண்டை, பிச்சை எடுத்துட்டு குடிச்சிட்டு வரும்போது சண்டை, இந்த ட்ரெயின்ல யாராவது எப்படி எப்படி நடிச்சு காட்டுவாங்க அப்படின்னு ஒரு சண்டை, அப்புறம் இவன் முன்னாடி அவன் பார்த்துட்டாங்கன்னு ஒரு சண்டை. இப்படி நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அது பூரா இருக்கு. நாவல்ல நுணுக்கமான ஒரு செய்தி என்னன்னா, இல்லையா அவன் கல்யாணம் கட்ட மாட்டான், பாரதிங்க இருக்க பாரதி
பார்வதிங்கிற பொண்ணை கல்யாணம், அது லெப்பர்சி. அது ஏற்கனவே வளையல் வைக்கக்கூடிய ஒரு ஜாதியில பிறக்கிறது. அந்த பொண்ணு வரும்போது அதுக்கு ஒரு கலான்னு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த கலாவும் இந்த சின்னசாமி கல்யாணம் கட்ட 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. குழந்தை பிறக்கும். எப்போதுமே இந்திய ஆண்களுக்கு ஒண்ணு ஒரு வழக்கம் இருக்கு. நானே 2வது முன்னாடி கல்யாணம் கட்டினா என் முன்னாடி மனசுல இப்போ புருஷன் இருக்கானா இல்லையாங்கிற மனசு குழப்பம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு நரகத்தைய பார்க்கவே முடியாது. முன்னாடி கேட்கவும் முடியாது. அவன் பரவாயில்லையா, நான் பரவாயில்லையா, உனக்கு யாரை பிடிச்சிருந்து கேட்க முடியுமா? அப்படி அப்படி 2வது முன்னாடி வச்சிருக்கணும் கூட இந்த பிரச்சனை இருக்கும். அந்த நாவல்ல அது அவன் வந்து தத்தளிக்கிறான். அந்த பெண் எவ்வளோ அனுசரிச்சு போறா, இவன் போடனா இருக்கான். அவங்களுக்குள்ள சந்தோஷம், அவங்களுக்குள்ள சிரிப்பு, அவங்களுக்குள்ள ஒரு கொண்டாட்டம். தீபாவளி பொங்கல்னா ஒரே கூட்டம் உட்காந்து சாராயம் குடிக்கிறது, அது சாராயம் குடிச்சு அடிச்சுக்கிறது, சீட்டாடி அடிச்சுக்கிறது. இந்த ஒரு பிரச்சனை. ஒரு குடும்பத்தை வந்து ஒரு சைக்கிள் பம்பு காப்பாத்துமா? சைக்கிள் பம்பு காப்பாத்தும். அந்த காலத்துல இப்ப டீ குடிச்சாலும் 40 ரூபா சொல்றான். அப்ப அந்த பார்வை சொல்லுவா, ஒரு சைக்கிள் பம்பு வாங்கி வச்சுட்டு ஆளுக்கு 5 பைசா. அப்ப அந்த காலத்துல காத்து அடிச்சா 5 பைசா. பெரிய கோடீஸ்வரங்கிறான், பெரிய அந்த ஜாதிகளாம் இருக்கிறான், இந்த ஜாதிங்கிறான். ஒரு சைக்கிள் பம்பு வாங்காத போய் தான் இவன். எந்த ஊருக்கு சைக்கிள் பம்பு இருக்காது. ரிப்பேர் ஆனா எங்க 10 கிலோமீட்டர் அலையணும். அப்ப 70 ரூபாய், 50 ரூபாய், 20 ரூபாய். அந்த பம்பை அவன் கொண்டாடி வாங்கி வச்சு அதுல வரக்கூடிய 1 ரூபா 2 ரூபா வருமானத்தை வச்சு அவன் வந்து குடும்பம். இது ஒரு இதுல அந்த கலா டீ கடைக்காரனோட ஓடி போறான். அங்க வந்து அந்த பொண்ணை அவங்க சமாதானம் பார்த்த மைசூர்கள் தோத்து தொடர்ந்து சங்கம் வைக்கப்படுது. அவங்க வந்து ஒரு கோயிலை கட்டுறாங்க. இந்த புறமுக்க நிலத்தை போராடி உளுந்தூர்பேட்டையில உண்மையிலேயே போராடி சங்கம் வச்சு போராடிதான் ஆளுக்கு 3 சிண்டை வாங்கினாங்க. இதான் வரலாறு. இந்த காந்தி நகரை வந்து உளுந்தூர்பேட்டையில ஆடியோ ஆஃபீஸ் போட்டு போராடி அந்த குஷ்ரோகிகள் எல்லாம் போராடி வாங்கி ஒரு ஷெட்டு போட்டுட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைகள் இன்னொன்று, அந்த பிள்ளைகள் போல சந்திக்கிற அவமானம் அந்த ஸ்கூல்ல சேர்க்கவே மாட்டாங்க. மிகப்பெரிய கொடூரம். அந்த பிள்ளைகள் சேர்க்கவே மாட்டாங்க. அந்த பிள்ளைகள் அவமானப்பட்டு அந்த அவமானத்துக்கு பயந்து ஸ்கூலுக்கே போகாது. எச்எம் கிட்ட வராத ஒதுக்கி போவாரு. பசங்க என் கூட உட்காராது. அவனும் சொல்லலாம் முட்டை முடிச்சு போவான். அவனை எப்படி எப்படி செஞ்சு காட்டுவானோ, இவங்க எப்படி நடக்கிறானோ அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா எப்படி அதை நினைச்சு காட்டுவோம். இதை தாங்க முடியாத அந்த பிள்ளைகளுக்கு போகாது. பாதி பிள்ளைகள் இவங்க அப்பா அம்மா பிச்சை எடுக்க போறதால அவங்க கூட போயிடும். அப்பவும் பள்ளி தோணும். இது ஒரு வாழ்க்கை. என்ன அதுக்கடுத்து சாராயம் வைக்க போறது, அதுல என்ன நடக்க முடியும்? கடைசியா அவனுடைய மகனும் ஓடி போடுறான். மனைவி நோயில இருந்து போறான். இந்த குணம் புதைக்கிற ஒரு காட்சி அதை பண்ணி தனியா நினைக்கிறோம். கடைசியா அவனுடைய இந்த நாவல்ல கடைசி பகுதி என்னன்னா, நீங்க ஹோம்ல இருந்தா ஹோம்ல குணம் புதைக்க முடியும். நீங்க ஹோம்ல இல்ல, அட்டென்ஸ்ல இல்ல, அட்டென்ஸ் இல்லாத பணத்தை கவர்மெண்ட் இடத்துல புதைக்க முடியாது. அவனுடைய மனைவிக்கு அதே பிரச்சனை வருது, இவனுக்கும் அதே பிரச்சனை வருது. எங்க புதைக்க முடியுது? இன்னொன்னு, இந்த பிணங்களை வந்து லெப்பர்சி பணத்தை பொது வெளியில புதைக்க கூடாதுன்னு ஊத்தெடுக்குது. அது பரவ நம்புறாங்க. பணம் புதைக்க ஆள் வராது, பணம் தூக்க ஆள் வராது. அந்த இது நம்ம சடங்கு செய்யலாம் எதுவுமே கிடையாது. சின்னசாமி சொல்லுவான், அண்ணா ஒரு விளக்காவது ஏற்றி வைக்கிறோம். அவங்க வித்தியாசமா செத்து பணத்தை விளக்கு ஏற்றி என்ன பண்ண வெளிச்சமா தெரியுதுன்னுவான். ஸோ அவங்க நாவல் முழுக்க இதே மாதிரி பேசிட்டு இந்த நாவல் இந்த ஒரு பகுதி அவனுடைய கடைசி மரணத்தோட அதை முடியுது. ஒரு பெரும் மழை, ஒரு நள்ளிரவு. அதுக்கு முன்னாடி சோறு சமைப்பான். நீங்க நம்புவீங்களா? புளிசோறுன்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டீங்களா? எங்களுடைய இளமை காலத்துல இல்ல, எந்த ஊருக்கு போனாலும் புளிசோறு கட்டிட்டு போனோம். எந்த கோயிலுக்கு போனாலும் நடந்து போனோம், கல்யாணத்துக்கு போனா நடந்து போனோம், சாவுக்கு போனா நடந்தா போனோம். இதுல தண்ணி வச்சு மழை வெளியில பெஞ்சிட்டு இருக்கு. இதுல அந்த அரிசி அரைச்சி 2 காலுகளில் இருந்து குண்டான வச்சு இன்னொரு குண்டான இப்படி நடுப்புற தூக்கி வச்சு மேல கொட்டி அந்த ஒரு கரண்டி 2 கையால பிடிச்சி ஆட்டி அதுல தண்ணியை போட்டு புளியம்பழத்தை இல்லாம புளி மத்தக்கெல்லாம் இருக்கும் அதுல இருந்து தந்து அந்த 2 கையால இப்படி நசுக்கி, இந்த 2 கையால நசுக்கி அந்த கொட்டையை எடுக்க முடியாதுல அப்படியே அதில் போட்டுருவோம். இதை போட்டு அதை கிண்டுவோம். அதை கிண்டு அந்த கரண்டியை தான் கிண்ட முடியும். கிண்டி அந்த சோறை வாசனையே வராது. அப்புறம் அந்த அடுப்பு பத்தாது. அடுப்பு பத்துனா தீக்குச்சியும் கொளுத்த முடியாது. காலில் வச்சு கையால் அப்படி ரெட்டி வச்சு அடுப்பு நெருப்பு அது எளிதாக பத்தாது. சருகுன்னா மழை பெய்யுது. சருகுல அந்த அடுப்பு பத்த ஊதி இவனுக்கு என்ன பண்ணா இன்னும் வேர்த்து கொட்ட ஆரம்பிக்கும். இப்படி இருக்கிற ஒரு ஆள், ஒரு நள்ளிரவு, கடுமையான மழை, சோறு இல்லை, சாப்பிட முடியல, 10 காசு கடை இல்லை, பிச்சை எடுக்க போனோம்னு வரல. அப்ப நம்ம அந்த பணத்தை தூக்கணும், நம்மள ஓட்டிக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி குரல் பேசிட்டே இருக்கும். இப்ப இந்த குரல்களை நான் கடைசியா என்ன சொல்லணும்னா, இல்ல வேண்டாம் அப்படியே கொளுத்தி விட்டுருங்க, கொளுத்தி விட்டுடலாம், நோயும் பரவாது,
அவனும் செத்த மாதிரி ஆயிடும், நம்மளும் தூக்குன மாதிரி ஆகும். நெருப்பு வைக்கணும் பேசிக்கிறாங்க. நெருப்பு வைக்கிறாங்க, நெருப்பு வீட்டுக்குள்ள வைக்கிறாங்க. அந்த நெருப்பு அவனுடைய காலில் இருந்து எரிஞ்சு வந்துகிட்டே இருக்கு. வந்து முகத்திட்ட வரும்போது தான் ஐயோ அப்படின்னு கத்தலாம். ஐயோ கத்தின பொழுது ஒரு லாரி போகுது. அப்போது அவங்க உயிரோடு இருக்கிறாங்க ஒரு சாட்சியா இருக்கு. இந்த லாரியின் சத்தம், அந்த சத்தம் தான் உயிரோடு காணும், வேற எதுவுமே உயிரோடு இல்லை. அந்த 10 ஆண்டுகள் அந்த புளிய மரத்துல ரோடுல போற லாரி, பஸ், இந்த புழுதி 24 சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அந்த சத்தம் தான் புரிஞ்சிடும் அந்த மனிதன். அந்த கனவோடு அப்போ கனவு வந்தோடனே ஏஞ்சி உட்காந்துருப்போம். மழை பெய்யும், கடுமையான இடி இடிக்கும். அந்த மழையில அந்த புளிய மர கிளை முறிந்து விடும். கீழே அந்த குடிசை அப்படியே தரையோட தரையா வரும். இவன் அப்படியே தளர்ந்து வெளியே அப்படியே இருட்டு எல்லாம் இருட்டா இருக்கும். அப்போ அவர் சொல்லுவான், இப்போ இன்னும் செத்து நேரம்.